மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். காரணம், இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், அமைதியின் அரசர் என்றும். இயேசு இந்த உலகில் பிறந்த பொழுது லூக்கா நற்செய்தியாளர் 2:14-15 வாசிக்கிறோம், உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்று இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்தவர். தான் இறந்து உயிர் தெழுந்த பிற்பாடு யாருக்கெல்லாம் தோன்றினார்களோ அவர்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று யோவான் நற்செய்தி 14:17 வாசிக்கிறோமே. இவ்வாறு அமைதியை கொண்டு வந்த அமைதியின் அரசரின் வாயிலிருந்தா இந்த வார்த்தைகள் புறப்படுகிறது என்பது நமக்கு ஆச்சரியத்திற்கொன்றாக இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோமே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் தருகிற அமைதி இந்த உலக அமைதியை போன்றது அல்ல என்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு பொருள் கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. இந்த உலகம் தருகிற அமைதியானது சமரசம் செய்து கொள்வதாலும், அநீதி வழியில் நடப்பதாலும், அடக்குமுறையை கையாளுவதாலும் கிடைக்கிற அமைதி. ஆனால் இறைமகன் இயேசு கொண்டு வந்திருக்கிற அமைதி நீதி வழியில் செயல்படுவதால், எது சரி எது தவறு என்பதை பிரித்து பேசுவதால் உண்டாகிற அமைதியாக இருக்கிறது. அதனால் தான் மண்ணுலகில் நான் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தைகள் இயேசு நீதியின் வழியில் உண்டாகிற அமைதியை குறிக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கொண்டு வந்திருக்கிற அமைதியானது மையான அமைதியை போன்றதல்ல. இயேசு கொண்டு வந்திருக்கிற அமைதியானது உயிரற்ற அமைதியை போன்றதல்ல. மாறாக இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த அமைதி போர்க்கள அமைதியை போன்றது. அதாவது அநீதியை வென்று நீதியை நிலைநாட்டி வருகிற அமைதியாக இருக்கிறது. குட்டையில் தேங்கிய நீரும் அமைதியாக இருக்கிறது, ஆழ்கடலும் அமைதியாக இருக்கிறது. குட்டையில் தேங்கிய நீரின் அமைதிக்கு காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது அந்த தண்ணீரானது இயக்கமில்லாமல் இருக்கிற ஒரு நிலை. ஆழ்கடலிலே நிலவுகிற அமைதிக்கு காரணம் அங்கு இருக்கின்ற சலனமற்ற ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியாக இருக்கிறது. ஒரு முறை தென் அமெரிக்காவின் ஆயராக இருந்த ஹெல்டர் காமரா என்பவர்கள் நீதியின்படி செயல்பட்டவர். ஒரு பேட்டியின் போது குறிப்பிடுகிறார், பல பிரபல நிறுவனங்களினுடைய தொழிற்சாலையின் தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பணியாளர்களுக்கு அவர்கள் உரையாற்ற என்னை அழைக்கிறார்கள். நான் எப்பொழுதெல்லாம் முதலாளிகளுக்கு தொழிலாளர்கள் எப்படி பணிந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு இவர்கள் எப்படி பணி செய்ய வேண்டும் என்கிற பொழுது உரிமையாளர்கள் எல்லாம் என்னை நல்ல ஆயர்கள் என்று என்னை போற்றி புகழுகிறார்கள். அதே நேரத்திலே ஒரு முதலாளிக்கு தொழிலாளிக்கு உள்ள கடமை என்ன, தொழிலாளிகளினுடைய உரிமைகள் என்ன என்று பேசுகிற பொழுது அனைவரும் என்னை புரட்சியாளர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த அமைதி பிறரினுடைய உரிமைகளை மதிப்பதால், பிறரை நீதியோடு நடத்துவதால், பிறருக்கு உரிமைகளை அளிப்பதால் உண்டாகிற அமைதியாக இருக்கிறது. இதனையே இறைவாக்கினர் பாரூக் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 13வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுளின் வழியில் நடந்திருந்தால் நீ அமைதியில் வாழ்வாய் என்று குறிப்பிடுகிறது. நமது குடும்பங்களிலும் கூட அடுத்தவர்களின் வாயை மூட செய்வதாலும், அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதாலும் உருவாகிறது அமைதி அல்ல. மாறாக அனைவரையும் நீதியோடும் சம உரிமையோடும் நடத்துவதிலே உருவாகுவதுதான் உண்மையான அமைதியாக இருக்கிறது. நீதியின் வழியில் சென்று
அனைவருக்கும் உரியதை அவரவருக்கு கொடுப்பவர்களாய் வாழ்ந்து அமைதியின் வீரர்களாக, அமைதியின் சீடர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமேன்.